விஷ்ணுமாயா ஆதிமார்க் யூடியூப் சேனல் காணும் அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த சேனலை முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். விஷ்ணுமாயா உபாசனை என்ற தலைப்பில் நாம் இந்த பதிவை காணலாம். உத்தமமான ஒரு குருவை சிந்தித்து அவரிடத்தில் இருந்து மந்திரங்களை சேகரித்து 41 நாள் பூரணமான விரதத்துடன் கூடி விஷ்ணுமாயா சாத்தன் சுவாமியை நாம் சித்து விருத்தி கழிஞ்சால் அற்புதங்கள் பல. 6 ஆண்டுகள் விஷ்ணுமாயா சுவாமியையும் 6 ஆண்டுகள் குருநாதனுடைய வழிகாட்டுதலும் இருந்தால் 12 ஆண்டுகள் கடினமான உபாசனை மேற்கொண்டால் விஷ்ணுமாயா சுவாமியினுடைய உபாசனாக நாம் மாறலாம். 41 நாள் பூர்ணமான விரதமும் பின்னீடு புரச்சரண ரீதியும் தோஸ்தி கரந்துடைய பத்மம் போன்ற முறைகளும் கற்றுக்கொண்டு இரகசிய விதானத்தில் பெற்ற விஷ்ணுமாயா சுவாமியினுடைய மந்திரங்களை நாம் சீகரித்து போனால் நம்மளுடைய தாரித்திர துக்கம் நீங்கும். எதிரே எப்பேற்பட்டவராக இருந்தாலும் அவருக்கு தக்க பதிலடி கிடைக்கும். நாம் செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் நஷ்டமடைந்தால் அது மேல் நோக்கி வரும். பாதாளத்தில் நாம் இருந்தாலும், குடும்ப வறுமையின் காரணமாக கீழ் நோக்கி நாம் இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நாம் காணலாம். ஏவல் பில்லி சூனியம் சத்துருவாதை போன்ற துருசக்தியிலிருந்து கூடோத்திரம் என்று சொல்லக்கூடிய கூடோத்திரத்தால் நாம் பாதிக்கப்படலாம். அதிலிருந்து நாம் மீண்டு வரலாம். பைசாசியல் சக்தியினுடைய பாதிப்பிலிருந்து நாம் விடுபடலாம். மற்ற தெய்வங்கள் போல் அல்ல விஷ்ணுமாயா, அதிபயங்கரமான சக்தி. விஷ்ணுமாயா துர்மூர்த்தியானோ அவரை கும்பிட்டால் நம் குலதெய்வம் கும்பிடலாமா போன்ற சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கலாம். அவர் மகாதேவனுடைய குழந்தை, சக்சால் சிவபெருமான்.